ஒரு சூப்பர் டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சீரகம், சோம்பு, மிளகு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பொரிஞ்சதும் 15 பல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். 4 காஞ்ச மிளகா, ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிட்ட அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அரை மூடி தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு பேக்கெட் மஷ்ரூம்க்கான அளவு. மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். தாளிப்புக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 காஞ்ச மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு எந்த அளவில் ஆட் பண்ணிங்களோ அதே அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்ததும் மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 30 மினிட்ஸ் ஆகும் இந்த கிரேவி ரெடி ஆகிறதுக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா ரொம்பவே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும்.